ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு சில மணித்துளிகளில் பேச ஆசைப்பட்டதுனால நான் உங்களோடு பேச சித்தமாக இருக்கிறேன். என் அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது, தேவனுடைய செழிப்பு. The title is Divine Prosperity. There is a difference between the prosperity of this world and divine prosperity. When God prospers a person, He will not add sorrow to it. Bible says in Proverbs 10th chapter 22, when God prospers a person, He will not add sorrow to it. It is God's plan and will that all of His children should prosper and be in health even as their soul prosper. 3rd John chapter 2 says that it is God's plan and will that all of His children should prosper and be in health even as their souls prosper. In God's kingdom, there is an economic system which control and govern all the economic system of the book. God is the creator and the owner of every planet and everything is in the world. Bible says that silver and gold belong to Him. Haggai chapter 2 verses 8 says like that. தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அதாவது நீதிமொழிகளை நாம் பார்க்கும் பொழுது, நீதிமொழிகள் 10:22, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமே உண்மையான ஆசீர்வாதம், அதனோடே அவர் வேதனை கூட்ட மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The prosperity of this world is different from divine prosperity. என் அன்பிற்குரிய தேவ ஜனமே, உலகத்தின் ஆசீர்வாதத்திற்கும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்கும் வித்தியாசம் உண்டு. நாம் அதை அறிந்து கொள்ள சித்தமாக இருக்க வேண்டும். Some people in the world may look like they are very prosperous and success in all of their endeavors, but they may have some serious struggle, disappointment and problems which other may not be aware of. என் அன்பிற்குரியவர்களே, உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் உண்மையான ஆசீர்வாதங்கள் அல்ல என்று சொல்லப்படுகிறது. நாம் பார்க்கிற கண்களுக்கு மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறவரை போல் இருப்பார்கள், ஆனால் பிரச்சனைகளும் வேதனைகளும் அவைகள் இருக்கின்றன, ஆனால் மற்றவர்களுக்கு அது தெரியாது என்று சொல்லப்படுகிறது. என் அன்பிற்குரிய கிறிஸ்துவ பிள்ளைகளே, only when they disobeyed God did He curse them, and as a consequence their life became very tough and different. When Adam and Eve disobeyed God and followed the advice of Satan, they fell from the grace of God and the curse of Satan, which includes sickness, pain, sorrow, disappointment, weakness, fear, doubt, worry and death and poverty and etc. அதாவது ஆதாம் ஏவாள் கர்த்தருக்கு எப்பொழுது கீழ்ப்படியவில்லையோ அப்பொழுதே அவர்கள் தேவ மகிமையை இழந்து விட்டார்கள். அதற்கு முன்பதாக கர்த்தர் தன் கைகளினால களிமண்ணை எடுத்து அந்த களிமண்ணை ஆதாமை உருவாக்கின பொழுது அவனுடைய நாசியிலே சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மா ஆனான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது ஒரு தெய்வீகமான தேவன் தன்னுடைய சுவாசத்தை கொடுக்கும் பொழுது அங்கே ஜீவ ஆத்மா ஆகிறது என்றால், அதே டிவைன் பவர் உனக்குள்ளும் எனக்குள்ளும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்பொழுது இந்த ஆதாம் ஏவாளும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமையினாலே அவர்கள் தேவனுடைய மகிமையை இழந்தவர்களாக அவர்களுக்குள்ளே சாபம் வந்தது. அந்த சாபம் தேவன் மனிதனுக்கு கொடுக்கவில்லை,
அவன் கீழ்ப்படியாமையினாலே, அவன் யாருக்கு கீழ்ப்படிந்தான்? கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் சாத்தான் அவனுக்கு கீழ்ப்படிந்து அந்த பழத்தை அவன் உண்டபடியினாலே அவனுக்குள் சாபம் வந்தது. அந்த சாபத்தின் விளைவாகத்தான் என்னென்ன வருதுன்னு சொன்னா, சிக்னஸ், நோய், பிரச்சனை, வலி, கவலைகள், நமக்கு டிசப்பாயின்மெண்ட் அண்ட் பலவீனம், பயம், சந்தேகங்கள், கவலை, மரணம். அது மட்டுமல்ல, நமக்கு ஏழ்மையும் வருவது. காரணம் என்னவென்றால், கர்த்தருக்கு பயப்படாமல் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை மனிதன் செய்கிறதுனாலே அது சாத்தான் கொடுக்கிற ஒரு சாபமாகத்தான் இவை இருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 3:8 என்ன சொல்லுதுன்னு சொன்னா, Son of God was manifested in this world to destroy the work of the evil devil. 1 John 3:8 Bible says that the Son of God was manifested in this world to destroy the work of the devil. சாத்தானுடைய காரியங்களை அழிக்கவே தேவகுமாரன் இந்த பூமியிலே அவதரித்தார். அதை நாம் ஒவ்வொரும் புரிந்து கொள்ள வேண்டும். புரியாத அநேக ஜனங்கள் இன்னும் கண்மூடித்தனமாக ஒரு குருடன் பல குருடர்களுக்கு வழிகாட்டுகிறதை போல உண்மையை அறியாதவர்கள் மற்றவர்களுக்கு தான் வழிகாட்டுவதாக எல்லோரும் சேர்ந்து குழியில் விழுகிறதை போல தேவனை இந்த உண்மையை, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனை அறியாமல் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு குருடர்கள் பல கண்கள் தெரிந்தவர்களுக்கு வழிகாட்டுகிறதை போல ஆயிற்று. அதே போல 2 கொரிந்தியர் 8:9 It is said that Jesus, who was rich, to our sake became poor, so that we through his poverty might become rich. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவகுமாரனாய் இருந்தும் அவர் இந்த பூமியிலே பிறந்து அவர் ஏழ்மையின் கோலமாக ஒரு அடிமையின் ரூபமாக அவர் உருவெடுத்தபடியினாலே மனிதனுடைய பாவங்களுக்காக அவர் தன்னை அர்ப்பணம் செய்ததினாலே மனிதனாகிய மனித குலத்திற்கு அவர் மீட்பு கொடுக்கும்படியாக அவர் ரத்தம் சிந்தி தன்னை அடிமையின் எடுத்ததினாலே நாம் பாவத்தில் சிக்கி நாம் தேவனுடைய மகிமை அற்றவர்களாய் நாம் வந்ததினாலே நமக்கு அந்த ரட்சிப்பின் கிரீடத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறார். It is said that Jesus, who was rich, to our sake became poor, so that we through his poverty might become rich. A part of work of redemption was to redeem us from the curse of poverty and to restore us back to prosperity and abundance. Jesus has done his part for the restoration of prosperity, and it is now up to us to do our part to regain it. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர் தெழுந்ததினாலே நாம் இழந்த எல்லா மகிமையும், நாம் ஆதாமினாலே இழந்த முதலாவது ஆதாமாகிய ஆதாம் செய்த பாவத்தினால் தேவனுடைய மகிமையை இழந்த மனித குலம் இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலினாலே நாம் அந்த இழந்த அந்த மகிமையை பெற்றுக்கொள்ளும்படி நமக்கு ரட்சிப்பின் கிரீடத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே அந்த இயேசு கிறிஸ்துவை, தேவகுமாரனான இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்ன என்று சொன்னால், தன்னுடைய குமாரனை அறிந்து கொண்டதினாலே அவரை ஏற்றுக்கொண்டால் அவரை அறிய முடியும். இயேசு கிறிஸ்துவை ஒருவன் அறியவில்லை என்றால் இந்த உலகத்தை உண்டாக்கின தேவனை நாம் அறிய முடியாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, அதாவது நாம் இன்று பேச எடுத்துக்கொண்டதான தெய்வீக செழிப்பு, அதாவது ஒவ்வொரு முக்கியமான காரியங்கள், ஒரு பிறந்த நாள்,
ஒரு முக்கியமான காரியம் வரும்பொழுது ப்ராஸ்பரஸ், ஹாப்பி நியூ இயர் அண்ட் ப்ராஸ்பரஸ் என்று சொல்லுகிறோம். ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு புத்தாண்டு வரும்பொழுது, ஒரு முக்கிய நாள் வரும்பொழுது, ஒரு பிறந்த நாளோ ஒரு முக்கியமான காரியம் வரும்பொழுது என்ன சொல்கிறோம் என்றால் ப்ராஸ்பரஸ் என்றால் செழுமை. அந்த செழுமை என்ன என்றால் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியமானது ஆதியாகமம் 13:2. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 13:2 என்ன சொல்லுதுன்னு சொன்னா, in Genesis 13:2 we read about the prosperous life of Abraham. Abraham was rich. Abraham was very rich in cattle, in silver and in gold. The Bible says that he lived like a prince. என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் வேதத்தை வாசிக்க விரும்பினால், கர்த்தருடைய செழிப்பு தேவன் ஆபிரகாமுக்கு எப்படி கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கும்போது, நாம் கர்த்தருடைய செழிப்பை எப்படி பெற்றுக்கொள்ளலாம், அந்த ஒரு ப்ராமிஸ் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆபிரகாம் மிருக ஜீவன்களிலும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். பார்க்கும்போது அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததினாலே கர்த்தர் அவனை அப்படியாக ஆசீர்வதிக்கிறார். அவர் ஒரு சீமானாயிருந்தானாம். ஏனெனில் கர்த்தருக்கு அவன் பயப்படான், கீழ்ப்படிந்தான். கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது he obeyed God. ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். ஆகையினாலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதினாலே ஆபிரகாம் அந்த காலத்திலே ஒரு ராஜாவை போல அவன் ஆசீர்வாதமாய் வாழ்ந்தான் என்று பார்க்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததி ஈசாக், ஐசாக் அண்ட் ஜாக்கப் இவர்களும் தன்னுடைய சந்ததியானது இவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து நடந்ததினாலே ஆபிரகாமை மட்டும் அவர் வாழ்த்தவில்லை, ஆபிரகாமுக்கு மட்டும் அவர் செழிப்பை தரவில்லை, அவருடைய பிள்ளையின் பிள்ளைக்கும் அவருடைய சந்ததிக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க ஆதியாகமம் 26:12 முதல் 14 வரை வாசிக்கும் பொழுது நீங்கள் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் படிக்கலாம். 26:12 முதல் 14. Genesis 26 chapter 26 12 to 14. God proposed Isaac and made him very great. When he sowed in the field, he had 100-fold return, and he also had a possession of herds, flocks, and a great store of servants. அதை நாம் தமிழில் வாசிக்கும்போது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். என் அன்பிற்குரியவர்களே, அநேகர் விதைக்கிறார்கள், அறுக்க முடியவில்லை. காரணம், அநேக காரணங்கள் உண்டு. ஆனால் ஒரு மனிதன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் இவ்வளவாய் 100 மடங்கு பலனடைந்தான் என்று பார்க்கப்படுகிறது. சிலர் விதைக்கிறார்கள், விதைத்ததற்கும் பலன் அற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஒருவன் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து அவர் வழிகளில் நடக்கும் பொழுது என்ன நடக்குது என்று சொன்னால், 100 மடங்கை கர்த்தர் அவருக்கு பயப்படுகிறவருக்கு ஆசீர்வதிக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஜெனிசிஸ் ஆதியாகமம் 30:30 என்ன என்று இருக்கிறது என்று பார்க்கும்போது, concerning Jacob, the Bible says that the little he had increased into a multitude, and God had blessed him with a great heritage.
30 ஆதியாகமம் 30வது அதிகாரம் 30வது வசனம். நான் வரும் முன்னே உனக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகியிருக்கிறது. அதாவது நான் வருவதற்கு முன், அதாவது யோசேப்பானவன் கர்த்தருடைய பிள்ளை இல்லாத போது உலகத்தானுடைய ஆசீர்வாதம் இப்படி இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளை அந்த காரியத்தில் இறங்கும் பொழுது எப்படி அதை தான் சொல்லுகிறான். நான் வரும் முன்னே உனக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர், அவன் அல்ல, அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்திருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய மகன் அவன் செல்கிற இடமெல்லாம் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். நான் வரும் முன்னே உனக்கு இருந்தது கொஞ்சம். ஆகையால கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற என் அன்பு ஜனமே, நாம் உலகத்தில் எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம கர்த்தருடைய நோக்கம் நம்மேல் வேறவா இருக்கிறது. ஆனால் நாம் நம்முடைய யோசனைகள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய விருப்பங்கள் கர்த்தருக்கு எதிர்மறையாக இருக்கிறதுனால கர்த்தர் அவரை பார்க்காத மனிதனை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற ஒரு ஞானமுள்ள மக்களாக இருக்க வேண்டும். அதே போல ஆதியாகமம் 39 2 முதல் 3வது வசனத்தில் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. என் அன்பிற்குரியவர்களே, இதுதான் உண்மையான ஆசீர்வாதம். நம்ம கர்த்தரோடு இருக்கும்பொழுது நாம் இருக்கிற இடத்துல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுனாலே அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அதைத்தான் இங்கிலீஷ்ல தி லார்ட் வாஸ் வித் ஜோசப் and he became a successful man, and he was in the house of his Egyptian master. His master saw that the Lord was with him, and that the Lord caused all that he did to succeed in his hands. அதாவது கர்த்தர் யோசேப்போடு இருந்ததினால தான் ஆசீர்வாதங்கள் அவன் சென்ற இடத்துல அவனுடைய எஜமானுக்கு அப்படியான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதே போலதான் என் அன்பிற்குரியவர்களே, நாம் நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்போன்னு சொன்னா கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் 30, 100, 60, 30 கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார் என்று நாம் கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைய காலகட்டத்தில் உலகமே கவலையோடு இருக்கிற காரியம் என்று சொன்னால் லாக்டவுன். இந்த உலகத்திலே எல்லா குடிமக்களும் தன்னுடைய இயல்பான வாழ்க்கையை விட்டு மிகவும் எதிர்பாராத விதமாக ஒரு கவலையோடும் கஷ்டத்தோடும் நஷ்டத்தோடும் தன்னுடைய வாழ்க்கை முன்னாடி எப்படி இருக்க போகிறது என்று தெரியாம மிகவும் கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கிறார்கள். என் அன்பிற்குரிய தேவ ஜனமே, நமக்கு நமக்கு துணையாக இருக்கிறவர் கிறிஸ்து. அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அநேக ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது என்ன சொல்றாருன்னா, கர்த்தரை நாம் பார்க்காத போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வராது. முதலாவது என்ன பண்ணுவோம்னா, தேவனை அறிகிற அறிவு ஞானம் நமக்கு வேணும். நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, ஒரு கண்ணு தெரியாத ஒரு குருடன் யாருக்கு வழி காட்ட முடியாது. ஆனால் கர்த்தருடைய வேதம் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்த வேதாகமும் உலகத்தை உண்டாக்கினது முதல் இதோ நாம் மரித்து ஆண்டுடைய வருகை வந்து அதற்கு பின்னும் வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த பூலோகமானது வானமும் பூமியும் அழியும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் அழியாது. இந்த ஒரு ஞானம் நமக்கு வேண்டும். அதாவது நம்முடைய யோசனைகள் தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான யோசனையாக இருக்குமானால் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாகிவிடும்.
நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியானால் நாம் வாழ்கிற வாழ்க்கை அர்த்தம் இல்லாதது, வீணானதாகிவிடும். நாம் இந்த மண்ணிலே பிறப்பதற்கு தேவன் நம் மீது சித்தத்தை வைத்திருக்கிறபடினாலே கர்த்தருடைய சித்தம் என்னவென்று அறிகிற ஞானம் நமக்கு வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ இந்த உலகத்தையே ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்மாவுக்கு நஷ்டம் ஏற்படுமானால் லாபம் என்ன உண்டு? என் அன்பிற்குரியவரே, நமக்கு லாபம் என்பது இந்த பூமிக்குரிய காரியங்களில ஆசீர்வாதங்கள், சொத்து, மதிப்பு இவையெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் பார்க்கின்ற எல்லாம் ஒரு நாள் அழிந்துவிடும், எல்லாம் மாறிவிடும், எல்லாம் மாயையாய் போய் அகன்றுவிடும். ஆனால் நாம் விசுவாசிக்கிற கிறிஸ்து, நாம் தேவனுடைய வார்த்தை, தேவனை நாம் பார்த்தது இல்லை, கிறிஸ்துவை நாம் பார்த்ததில்லை. ஆனால் வேதத்தை நம்புகிறதுனால நாம் நம்முடைய விசுவாசத்தினாலே நம்முடைய ஆத்மாவை நாம் காப்பாற்றி கொள்ள முடியும். ஆனால் நாம் நினைக்கிறோம், கண்ணுக்கு தெரியாதது அது எப்படி நம்புவது? நாம் வாழற வரைக்கும் நல்லா வாழ்ந்துருவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கொள்வோம் என்பது மிகவும் மிகவும் முட்டாள்தனமான ஒரு யோசனையாக இருக்கிறது. நாம் அப்படி இல்லாதபடி, உலகத்தான் யோசிக்கிற யோசனையின்படி இல்லாதபடி, நாம் இன்றைய தினத்தில் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் யூடியூப் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, இந்த சோஷியல் மீடியாக்கள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த ஞானத்தின்படி கர்த்தருடைய வார்த்தையை பிறருக்கு பகிர வேண்டும், பிறருக்கு சொல்ல வேண்டும் என்று அவருடைய காரியங்களிலே மிகவும் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத என் அன்பு சகோதரர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்க, நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கலாம். ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னும் கர்த்தருடைய சன்னதியிலே நாம் இன்னும் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளாதவராக இருக்கும் பட்சத்தில் நாம் உண்மை எது என்று அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமான காலகட்டங்களாக இருக்கிறது. நம்முடைய ஆயுசு நாட்கள் எத்தனை என்று தெரியாது. ஆனால் நாம் வாழ்வதற்கு முன்பதாக நாம் உண்மையையும் சத்தியத்தையும் அறிந்து கொள்ள நாம் சித்தமாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதாவது இந்த ஜெனிசிஸ் ஆதியாகமம் 39:2-3 சொன்னது போல, God blessed Joseph also very richly, and he was exalted by God to the highest position in the land of Egypt. The entire storehouse of Egypt was in his hands of Joseph during the worst famine that Egypt had. He was also given the highest political position in Egypt. The secret of his prosperity and success was that the hand of Lord was upon him, and the Lord was with Joseph, and he was a prosperous man, and he was in the house of his master, the Egyptian, and his master saw that the Lord was with him. கர்த்தருடைய கரம் யாரோடு இருந்தது என்றால் யோசேப்பில் இருந்தது. And that the Lord made all that he did to prosper in his hand. அவன் செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்ததினாலே அவன் செய்கிற காரியங்கள் 100 மடங்கு பலனை கொடுத்தது என்று பார்க்கிறோம். நாமும் அப்படித்தான். யோசேப்பு மட்டுமல்ல, கர்த்தரை விசுவாசிக்கிற நீயும் நானும் அவரின்படி, அவர் சித்தத்தின்படி செய்யும் பொழுது நமக்கும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதே போல உபாகமம் 1:7 படிக்கும் பொழுது, and the children of Israel were fruitful and increased abundantly and multiplied and waxed exceeding mighty, and the land was filled with them. Even when they left the land of Egypt for good under the leadership of Moses, they were able to borrow plenty of jewelry from their neighbors in Egypt. என் அன்பிற்குரியவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்
ஏன் அந்த தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஏன் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இட் இஸ் காட்ஸ் வில். அது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. இட் இஸ் த காட்ஸ் பிளான் அண்ட் வில் தட் வி ஷுட் ப்ராஸ்பர் இன் ஆல் வி டூ. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தருடைய மகிமையும் இருக்கும்படியாக நாம் செய்ய வேண்டும். என்ஜாய் எவ்ரிதிங் ஃபுல்லி அண்ட் பி சேனல் ஆஃப் காட்ஸ் பிளஸ்ஸிங் டு அதர். நாம் மட்டும் ஆசீர்வதிக்கப்படுவது அல்ல, பிறரையும் ஆசீர்வதிக்கப்படவே நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இட் இஸ் காட்ஸ் பிளஸ்ஸிங் பட் பாவர்ட்டி இஸ் அ கர்ஸ் ஆஃப் சாட்டன். கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஆனால் சிலருக்கு வறுமையும் வேதனையும் எப்படி வருகிறது நாம் என்று பார்க்கும் பொழுது, பட் தி பாவர்ட்டி இஸ் a curse of Satan. God always blessed his servant and his children with prosperity. கர்த்தரை நோக்கி பார்க்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி அவர்களை அவர் அபிஷேகம் செய்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே நாம் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான தகுதியுடைய தேவனுடைய பிள்ளைகளாகவும் நம்முடைய கிரியைகள் இருக்க வேண்டும். The blessing of prosperity is evident in the life of Abraham. கர்த்தருடைய வேதாகமத்தில் நாம் படிக்கிறோம், ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று. ஏனென்றால் அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். அவர் சொல்லுகிற கர்த்தரை விசுவாசித்தான். நீயும் நானும் கர்த்தரை விசுவாசிக்கிறோமா? விசுவாசத்தில் நாம் எவ்வளவு உறுதியாக இருக்கிறோம்? அதுதான் உண்மையான காரியம். ஒரு சிறிய கஷ்டம் வந்துவிட்டால் நாம் ஆண்டவரை விட்டு வேதத்தை எடுக்காமல் தூர வைத்துவிட்டு நாம் கன்னங்களில் கைகளை வைத்து கொண்டு யோசனை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது கஷ்டம் வரும்போது கஷ்டத்தை விட நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தேவன் பெரியவர், அவர் நல்லவர் என்று நாம் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோமா என்று நாம் பார்க்கும்பொழுது கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தின் பொருட்டு அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். Prosperity is something that is positive and desirable, even though the Bible warns for prosperous people to be careful so that they will neither put their trust in riches nor love the same. என் அன்பிற்குரியவர்களே, கர்த்தர் ஆபிரகாமை மட்டும் ஆசீர்வதிக்கவில்லை, அவனுடைய சந்ததியை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். The blessing of prosperity is evident. நாம் கர்த்தர் வேதத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து வாசிக்கும் போது தேவன் ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தார்? அவனுக்கு சொன்ன வார்த்தையை, நான் உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன்னை இந்த பூமியிலே ஆசீர்வதிக்க பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் அவர்கள் ஆசீர்வதிப்பார்கள், உனக்கு எதிராக நிற்கிறவர்களை நான் அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏனென்று சொன்னால் தேவனை அவன் விசுவாசித்தான். அதுதான் முக்கியமான காரியம். நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பது பெரியதல்ல, கிறிஸ்துவை நாம் எந்த அளவிற்கு நாம் விசுவாசிக்கிறோம், அந்த விசுவாசத்தின் பலன்தான். மரங்களானது தன் கனியினால் அறியப்படும் என்று சொல்லப்படுகிறது. நீயும் நானும் கிறிஸ்தவனாக இருக்கிறோம். நமக்கு மட்டும் நாம் பலனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமா? நாம் பிறருக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பிறருக்காக ஜெபிக்கிறோமா? பிறருக்காக நாம் என்ன செய்கிறோம்? பிறர் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். ஓ, இந்த மனிதனாலே நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், அவன் எனக்காக ஜெபித்தார், ஒரு அன்பான தேவ பிள்ளை, அவன் இப்படிப்பட்டவன் என்று நம்மை குறித்து சாட்சிகள் நாம் சொல்லுவதல்ல, பிறர் சொல்ல வேண்டும். அதுதான் உண்மையான விசுவாசமாக இருக்கிறது. நண்பருக்குரியவர்களே, அதாவது நாம் ஆசீர்வாதமாக வாழ்வது, it is God's promise. God has promised to his children and his servants divine prosperity and success. இது கர்த்தர் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்கிற ஒரு சத்தியமாக இருக்கிறது. There are liberally scores of scriptures in the Bible promising divine prosperity. அதை எடுத்துக்காட்டாக பார்க்கும்போது 2 பேதுரு 1:11 பார்க்கும்போது, for so an entrance shall be manifested. 2 பேதுரு 1:11.
2787. Hallelujah. 27. Hallelujah. 2 Peter 1:11. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்திற்குட்படும் பிரவேசம் உங்களுக்குள் பரிபூரணமாய் அளிக்கப்படுவது. என் அன்பிற்குரியவர்களே, இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்திற்குட்பட்டு பிரவேசிக்க உங்களுக்கு பரிபூரமாய் அளிக்கப்படும். அதாவது தேவனுடைய ராஜ்யத்திற்குள் உட்பிரவேசிப்பதும் அதுவும் ஒரு ப்ராஸ்பரிட்டி. அது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பிரவேசிக்க வேண்டும் என்பதும் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஒரு மனுஷனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வராதபடி கெட்டு போகக்கூடாது என்பதற்காகவே தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி உன்னையும் என்னையும் மீட்டு ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா தன்னை சிலுவையில அர்ப்பணம் செய்தார். அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்திலே வாழ்வதற்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். It is God's abundance. It is God's plan that our cups should overflow, which means that we should have more than what we need, so that we can be a blessing to others. Hallelujah. 2 கொரிந்தியர் 9:8 நாம் பார்க்கும்போது it is God's plan, நாம் செழுமையாக இருப்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. That our cups should overflow, which means that we should have more than what we need. கர்த்தர் நம்முடைய தேவைக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை நாம் எதிர்பார்க்கலனாலும் கொடுக்க அவர் சித்தமாக இருக்கிறார். பாருங்க, யோசேப்பு அவன் ஒரு அடிமையாக எகிப்து நாட்டில் இருக்கும் பொழுது அவன் சென்ற அந்த எஜமானுடைய வீட்டில் இவனால கர்த்தருக்கு பயந்த யோசேப்பினால் அவனுடைய எஜமானன் இவனை பார்த்து ஆச்சரியப்படுகிறான். இவன் இப்படியாக ஆசீர்வதிக்கப்படுகிற காரணம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது அவன் தேவனுக்கு பயந்தவனாக இருந்ததினால அவன் 100 மடங்கை அவன் அறுவடை செய்கிறவனாக இருக்கிறான். அதாவது நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம். சில எடுத்துக்காட்டுகளாக சில ரெஃபரன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எரேமியா 2:7 நீங்கள் இருக்கும்போது நீங்க படிக்கலாம். I brought you into the plentiful country. உங்களை ஆசீர்வதிக்கவே கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கவே நம்மை அவர் செழுமைப்படுத்தவே அவருடைய நோக்கமாக இருக்கிறது. Proverb 28:2 நீதிமொழிகள் 28:20 சொல்லப்படுகிறது. A faithful man should abound with blessing. கர்த்தருக்கு உண்மையுள்ள மகன் எவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லுகிறது. 19 பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 28:19 Proverbs 28:19 says that they shall have plenty of bread. அவர்களுக்கு போதுமானதை காட்டிலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார். அதே போல சங்கீதம் 23:5 Psalms 23:5 says that my cup runneth over. என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என்னுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். Hallelujah, praise the Lord. By sowing and reaping, அதாவது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள் என்று. நாம் கர்த்தருக்கு பயந்து ஒரு நல்ல விதையை விதைப்போமானால், நல்லதை விதைப்போமானால், கர்த்தருக்கு மகிமையாக நாம் செய்கிற காரியங்கள் இருக்கும் பொழுது இப்படியாக ஆசீர்வதிக்கிறார். Praise the Lord. அது முக்கியமாக ஒரு காரியங்களை நாம் அதையும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. சில வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, அதை நீங்கள் எழுதியும் கொள்ளலாம். யோசுவா 1
7 and 7வது வசனம் and 8வது. Whatever we do shall prosper and we will have good success. Whatever we do shall process. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமாக இருக்கட்டும், நாம் அதனுடைய செழுமையை பார்ப்போம், நாம் அதற்கு வெற்றியும் உண்டு என்று சொல்லப்படுகிறது. ஒன்று அதே போல நெகேமியா 2வது அதிகாரம் 20வது வசனம், சங்கீதம் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல whatever we do shall prosper. அதே போல சங்கீதம் 35வது அதிகாரம் 27வது வசனத்துல God shall pleasure in the prosperity of his servant. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பதில் அவர் மனமகிழ்ச்சியா இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் செழுமையா இருப்பது தேவனுக்கு பிடித்த காரியம், கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்வோம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது, எந்தவித சந்தேகமும் இல்லை. இட் இஸ் காட்ஸ் டிசைர், கர்த்தருடைய விருப்பமும் கூட. காட்ஸ் வில், பிளான் அண்ட் டிசைர் இஸ் டு பிளஸ் and prosper his children. 3 யோவான் 2வது அதிகாரத்துல beloved I wish above all things that thou mayest prosper and be in health even as the soul prosper. உங்களுடைய ஆத்மா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு மகனே என்று சொல்லுகிறது. அதே போல சங்கீதம் 35வது அதிகாரத்தில் 27 Psalms 35 verses 27 says that God has great pleasure in the prosperity of his servant. It is the desire of every father his children should prosper and be successful in all their endeavor. எல்லா தகப்பன்மார்களும் தன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்பது ஆசைப்படுகிறோம் அல்லவா? ஒரு மனிதனாகிய சரீரமாகிய நீயும் நானுமே நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பும் பொழுது பரமபிதா அவர் தன்னுடைய சாயலாகவே உன்னையும் என்னையும் படைத்ததினாலே நாம் எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவருடைய சித்தமாக இருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, it is God's provision. It is God who has created everything that is on this earth, and all those provisions have been made for the comfort and the welfare of his children. என் அன்பிற்குரியவர்களே, ஒரு முக்கியமான காரியம், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எச்சரிக்கையாக தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று என்னவென்றால், some warnings against riches. அநேக பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நம்முடைய வசதியை நாம் ஆதாரமாக வைத்துக்கொண்டு தேவனை மறந்து விடுகிறோம். என்ன பண்ணுறோம்னு சொன்னால், நமக்கு கொஞ்சம் வசதிகள் வருதா, நல்ல ஒரு இது வந்துச்சுன்னா கர்த்தரை நம்ம மறந்து விடுறோம். ஏன்னா நம்முடைய ஆதாரம் எது மேலே போயிடுதுன்னா, தேவனை மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு நம்முடைய சுற்றி இருக்கிற சொத்துக்களை பார்த்து வசதிகளை பார்த்து தேவனை நாம் மறந்து விடுகிறோம். அந்த காரியத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். Do not love the things in the world. உலகத்தில் உள்ள காரியங்கள், ஆல்ரெடி நான் சொன்னேன், உலகத்தில் நாம் பார்க்கிற காரியங்கள் அநேகம் உண்டு. டெக்னாலஜி, சயின்ஸ், வளர்ச்சி, உலகம் மிக 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 வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால நாம் பார்க்கிற எல்லாமே ஒரு நாளில் என்ன ஆகிடும்னு சொன்னால் அழிந்து விடும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் அழியாது. ஆகவே நாம் பார்த்து கொண்டிருக்கிற உலகத்தை பார்த்து நம்முடைய ஆசைகள் உலகத்தின் மீது ஓடாதபடி நித்தியத்தை அறிகிற அறிவினால நாம் பார்க்காத இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம் அல்லவா? அந்த நம்பிக்கை நம்முடைய ஆத்மாவை
பரலோகத்தில் சேர்க்க அது சித்தமாக இருக்கிறது. ஆகையினால கர்த்தருடைய வார்த்தையை நம்புறதில் நாம் உறுதியாக இருப்போம். உலகத்தை என்ன பண்ணக்கூடாது, நாம் உலகத்தை பார்க்க கூடாது. ஏனென்றால் நாம் உலகத்தில் இருந்தாலும் உலகம் நமக்கு சொந்தமானது அல்ல. கர்த்தருடைய வார்த்தையும் நாம் எங்கே செல்கிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியமான காரியமாக இருக்கிறது. டு நாட் ஸ்டோர் திங்ஸ் ஃபார் யுவர் செல். எந்த ஒரு பொருள் நமக்குன்னே வச்சுக்க கூடாது. கர்த்தர் சொல்றார், உனக்கு 2 அங்கி இருந்தால் 1 அங்கி இல்லாதவனுக்கு கொடு. உனக்கு வீடு இருந்தால் வீடு இல்லாதவனுக்கு ஒதுங்க 7வது கொடு. நீ சாப்பிட்டு கொண்டிருக்கிறாய், நீ சாப்பிடுற ஒரு துளி கூட இல்லை, நீ 3 வேளை சாப்பிடுகிறாய், 1 வேளை இல்லாதவனுக்கு கொடு என்பதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. Do not be proud of anything you have. நாம் வச்சிருக்கிற பொருட்களினால ஒரு நாளும் பெருமை பாராட்டாதபடி நமக்கு இந்த எல்லாம் வந்திருக்கிற பொருட்கள் தேவனாய கர்த்தர் கொடுத்தார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அதை விட்டு நாம் வைத்திருக்கும் பொருள் மேல நம்முடைய ஆதாரம் இருக்கக்கூடாது. Do not become servant of riches. அதாவது நாம் கர்த்தருக்கு சர்வெண்டா, வேலையாளாக இருக்க வேண்டும். உலகத்துக்கு உரியவர்களுக்கு ஆளாக இல்லாதபடி தேவனுக்கு உண்மையான ஒரு வேலையாளாக, உண்மையான ஊழியனாக. உண்மையான ஊழியன் என்பது என்ன? கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, தன்னுடைய இருதயங்களை எடுத்துக்கொண்டு அதன்படி சித்தமாய் வாழ நாம் ஆசைப்படுவதுதான் உண்மையான கர்த்தருடைய ஊழியன் என்று சொல்லலாம். Do not be worldly or materialistic. உலகத்தானா இருக்க வேண்டாம். Do not worry. கவலைப்படாதே. ஏன் கவலைப்படுகிறாய்? உன்னை உண்டாக்கின தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது இதோ ஓடி போகிற, மறைந்து போகிற கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் பயப்படாமல் முன்னேறி செல். ஒரு எருது என்ன பண்ணுதுன்னு சொன்னா, அதிகமான பலுவை வைத்து கொண்டிருக்கும் பொழுது சாதாரண இடத்துல போயிடுது. ஆனால் ஒரு மேடுல போகும்போது எவ்வளவுதான் சுமையாக இருந்தாலும் மனம் தளராமல் அந்த மேட்டில் ஏறி திரும்பவும் அந்த சாதாரண அந்த ரோட்டிற்கு போகும்பொழுது அத்தனை கஷ்டப்படும். அப்படியாக கஷ்டமானது எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஏதோ கொஞ்ச காலம், சில காலம், அவ்வளவுதான். அந்த கஷ்டத்தை நாம் கஷ்டமாக எண்ணாதபடி நாம் முற்போக்கு சிந்தனை உள்ளவனாக நாம் முன்னேறி கொண்டு போக வேண்டும். பயப்பட வேண்டாம் என்பது கர்த்தர் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற ஒரு அறிவுரையாக இருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதாவது கர்த்தரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும், அவரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய செழுமை முக்கியமானதாக இருக்கிறது. இது ஏனென்றால் நம்ம ஆசைப்படுறதில்ல, நம்ம நல்லா இருக்கணும்ட்டு நம்ம ஆசைப்படுவதல்ல. கர்த்தராகிய கிறிஸ்துவும் சரி, தேவனாகிய நம்முடைய தேவனும் அவருடைய புதல்வனாகிய இயேசு கிறிஸ்துவும் நீயும் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதாவது சாபத்தின் பிடியிலிருந்து தப்பித்து அவருடைய ஆசீர்வாதத்திற்கு வர வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஆகையினாலே அன்பிற்குரியவர்களே, நாம் உலகத்தினுடைய பிள்ளைகளாக இல்லாமல் கர்த்தருடைய பிள்ளைகளாக இதோ இந்த கொடுக்கப்பட்ட தருணம், இந்த லாக்டவுன், இது மீண்டும் 3வது லாக்டவுன் ஆரம்பமாக இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் எத்தனை லாக்டவுனானு போடுங்க, ஆனால் நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்னா நம்மை உண்டாக்கின தேவன் மேல் இருக்க வேண்டும். இதோ நம்மை அவருடைய சொந்த ரத்தத்தினாலே கொடுத்து மீட்டு கொண்ட என் அன்பு தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகளாக இருக்க வேண்டும். அப்படி நம்பும் பொழுது நம்முடைய ஆத்மாவை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொள்ளலாம். ஏனென்றால் நீ மனிதனை கொல்லுகிறவனுக்கும் பயப்பட வேண்டாம். பரலோகத்திலும் சரி, பூலோகத்திலும் சரி, பாதாளத்திலும் அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் நிச்சயமே என்று சொல்லி, இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்ததுனால நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு ஏதுவான காரியங்களை நாம் செய்வோம். கொடுத்த இந்த மேலான கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி உங்களுக்கு விடைபெறுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு ஆசீர்வாதமும் சமாதானமும் மன மகிழ்ச்சியும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் இருப்பார் என்று கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.